ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம் சமையல் உலகம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஃபியூஷன் டைப்பில் பார்க்கலாம். சவுத் இந்தியன் பேஸ் ப்ளஸ் சைனீஸ். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இட்லியை வச்சு ஒரு ஃபியூஷன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லி இட்லி. ஸோ பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? சில்லி இட்லிக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இட்லி இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணிவிடுங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை காலையில் நீங்கள் செஞ்சு வச்சது இட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி க்யூப்ஸாக ஸ்கொயராக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம். ஆயில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப ப்ரௌன் ஆக்கிடாதீங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கனாலே கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிடும். அது கொஞ்சம் எண்ணெய் இருக்குன்னு நினைக்கிறீங்களே, அதனால் வந்து நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் போட்டு இந்த மாதிரி ஆற வச்சுருங்க. ஒரு 2 to 3 minutes ஆறட்டும். அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் வரும் இட்லியில். அவன் வீட்டில் வச்சுருக்கவங்க என்ன பண்ணலாம், அது மாதிரி இட்லியை கட் பண்ணி அந்த அவன் ட்ரேயில் போட்டு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் மேலே ஊற்றி அவனில் கூட வச்சிடலாம். ஒரு 7 to 8 minutes வச்சிங்கன்னா அவனில் இந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்துடும். அப்படியும் பண்ணலாம். ஸோ பேன் வச்சுருங்க, எண்ணெய் ஊற்றிட்டு இது ஆப்ஷனல் கடுகு போடலாம், இல்லை கடுகு வேணாலும் விட்டுடலாம். கடுகு போட்டுட்டு நல்லா மெலிசாக வெட்டின வெங்காயம், ஒரு வெங்காயம் இல்லை 2 வெங்காயம் போட்டு நல்லா இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். முக்கியமான விஷயம், ரொம்ப ப்ரௌன் ஆக்கிடாதீங்க. டிரான்ஸ்பரன்சி உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அதிகமாக வதக்கிட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும், அந்த இது இருக்காது. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம அதில் ஒரு 4-5 கருவேப்பிலை, ஏன்னா நான் ஏற்கனவே ஃபியூஷன் சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். கையில் கூட இஞ்சி பூண்டு கையில் கூட நெசிக்கலாம், மிக்சியில் அரைக்கிற அவசியம் இல்லை. போட்டு வதக்கிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, குடமிளகா இருக்கு இல்லைங்களா, கேப்சிகம், அது வந்து நீட்டாக மெலிசாக வெட்டிடுங்க. பச்சை மிளகா இந்த மாதிரி வெட்டிடுங்க. பொடியாக கட் பண்ண வேண்டாம். பச்சை மிளகாவும் இந்த மாதிரி நீட்டாக பச்சை மிளகா வெட்டிடுங்க. ப்ளஸ் கேப்சிகம், குடமிளகா, இது ரெண்டுத்தையும் போட்டு நம்ம வதக்க போகிறோம். ஒரு நிமிஷம் தான், அதிகமாக தேவையில்லை. ஆனால் முக்கியமான விஷயம், சைனீஸ் செய்யும்போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைங்க, தீ அதிகமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள், முக்கியமான விஷயம், வெங்காயமும் குடமிளகாவும் கொஞ்சம் பெருசாக வெட்டியிருக்கேன். இது ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் அந்த வாயில் வந்து இட்லி மட்டும் படும்போது நல்லா இருக்காது. இது கொஞ்சம் இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த கடிச்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், சாஸ் ஆட் பண்ணுறேன். அதை வதக்கிட்டு இது சில்லி சாஸ், இது வந்து டொமேட்டோ கெச்சப். நீங்கள் சில்லி சாஸ் இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆப்ஷனல். நீங்கள் மிளகாத்தூள் இருந்தால் கூட வெறும் தனி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சில்லி சாஸும் டொமேட்டோ கெச்சப்பும் போடுறவங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நான் அஜினமோட்டோ அது மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணல, எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஸோ இது வந்து ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிட்டு ஃப்ரை பண்ண இட்லியை அதில் போட போகிறோம். போட்டுட்டு அதை வதக்கும்போது நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இட்லியில் உப்பு போட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் அதனால் உப்பு வந்து கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். திருப்பி சொல்கிறேன், சில்லி சாஸ் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வெறும் மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸோ இல்லை டொமேட்டோ கெச்சப்போ யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி உப்பு வந்து கொஞ்சமாக போடுங்க. ஏன்னா இட்லியில் நம்ம ஏற்கனவே இட்லி மாவு அரைக்கும் போது உப்பு போட்டிருப்போம். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி கலர் வரும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலர் வரும். சூப்பர்வான சில்லி இட்லி ரெடி ஆகிடுச்சு. பசங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு தரலாம். நான் எப்பயுமே நம்ம இட்லி மீந்துச்சுன்னா உப்புமா அந்த மாதிரி செய்கிறோம். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக ஃப்ரெஷ்ஷான இட்லியும் நீங்கள் எடுத்து செய்யலாம். இல்லை இட்லி வீட்டில் நீங்கள் காலையில் செய்யும்போது ஒரு 5-6 இட்லி இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னா பசங்க கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஈவினிங் கொடுக்கலாம். இல்லை இதை வந்து நீங்கள் நைட்டு சுட சுட எல்லாருக்குமே டின்னராகவும் சாப்பிடலாம். வெளியில் போயிட்டு சில்லி பரோட்டா அந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம், அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு அஜினமோட்டோ அந்த எக்ஸ்ட்ரா சாசஸ்லாம் போடாமல் வீட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி இருக்கும். ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.